Hello everyone, a pleasant day to you all. இன்னைக்கு மே 22nd வேர்ல்டு ப்ரீ எக்லாம்ஷியா டே. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா know the symptoms and take action immediately. I can imagine no heroism greater than motherhood. எதுக்காக இங்க மதர்ஹுட் பத்தி சொல்றேன்னா ப்ரீ எக்லாம்ஷியா நார்மல் பர்சனுக்கு வராது, பர்டிகுலராக மதர்ஸ்க்கு தான் வரும். அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் 20 வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அதிகமான ரத்த அழுத்தத்தை தான் நம்ம ப்ரீ எக்லாம்ஷியான்னு சொல்கிறோம். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக 140-90 இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே 150-100. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா ஹை பிளட் ப்ரெஷர் இன் ப்ரெக்னன்சி. இது எல்லா மதர்ஸ்க்கும் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி, ட்வின்ஸ் மதர் இல்லைனா ட்ரிப்ளெட்ஸ், அண்ட் தென் ஏஜ் ஃபேக்டர். மெயினாக ஏஜ் ஃபேக்டர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதிகமாக 40 ஏஜ்க்கு மேலே இருக்க மதர்ஸ்க்கு வரலாம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அப்புறம் மெயினாக நம்ம ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் வெயிட். ஸோ பிஎம்ஐ அதிகமாக இருந்தாலுமே இது ப்ரீ எக்லாம்ஷியா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்போ நம்ம இந்த ரிஸ்க் ஃபேக்டரில் ஒரு ஆளாக இருப்போமோ, நமக்கும் ஏதாவது ப்ரெக்னன்சி டைமில் ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள், அதாவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இந்த வீடியோவில் சொல்லி எப்படி ப்ரெக்னன்சியை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், சில்லாக இருக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்கலாம். பட் அதை பார்ட் 2 வீடியோவில் பாருங்கள்.